Hello all, welcome to day 2 of Java. So நம்ம day 1 of Javaல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஜாவானா என்ன, ஸோ ஃபாதர் ஆஃப் ஜாவா யாரு, அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாவா, எடிஷன்ஸ் ஆஃப் ஜாவா, ஜேவிஎம், ஜேஆர்இ, ஜேடிகே எல்லாத்த பற்றியுமே நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி டே 2 ஆஃப் ஜாவாவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து என்னென்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது, ஒரு ஜாவா ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணி பார்க்குறதுக்கு என்னென்ன வந்து சாஃப்ட்வேர்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஜேடிகே வேணும். ஸோ ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டில் தான் வந்துட்டு நம்மளுக்கு ஜேஆர்இ அண்ட் எவ்ரிதிங் வந்து இருக்குது. ஸோ அதில் இருக்கிற லைப்ரரி ஃபைல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஜாவா ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜேடிகே வந்து இன்ஸ்டால் பண்ணணும். தென் வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணி அதை ரன் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு டூல்ஸ் வேணும். ஸோ நிறைய டூல்ஸ் இருக்குது. நான் இங்கே வந்து 2 டூல்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். எக்லிப்ஸ் அண்ட் இன்டெலிஜே நான் சொல்லித்தரேன் நான். ஸோ ரெண்டுமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம போக போகிற கம்பெனியில் வந்து என்ன டூல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ 1 or more டூல்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜேடிகே வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஜேடிகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆரக்கிள் வெப்சைட்டோடது வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ஜாவாவோட லைசன்ஸ் என்டையராக வந்துட்டு ஆரக்கிள் டீம் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து நம்ம ஆரக்கிள் வெப்சைட்டில் இருக்கிறத வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் இதில் வந்துட்டு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா ஜேடிகே 21 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் தான் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஜேடிகே 24ல் வந்து என்டையர் டீட்டெயில்ஸ் கிடையாது. இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஜேடிகே 21ல் வந்து என்டையர் டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால ஸோ நம்ம ஜேடிகே 21 வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஓஎஸை பொறுத்து லினக்ஸா, மேக்கா, இல்லை விண்டோஸா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட என்ன ஓஎஸோ அதை பொறுத்து வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்னோடது விண்டோஸ் அப்படிங்கிறதுனால நான் விண்டோஸில் வந்துட்டு X64 இன்ஸ்டாலரை வந்து நம்ம கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜேடிகே 21 இங்கே வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் டபுள் கிளிக் கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் வந்துட்டு உங்கள் மொபைல்ஸில் வந்து இல்லை லேப்பில் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ என்னோடய சிஸ்டமில் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கிறதுனால நான் நியூவாக இன்ஸ்டால் பண்ண போகிறது இல்லை. ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி என்னோட இன்ஸ்டால் ஆயிருக்கிறதுனால ரீஇன்ஸ்டால் பண்ணுமான்னு கேட்குது. நான் நோ கொடுத்துட்றேன் நான். ஸோ நீங்கள் வந்து இதை நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிடும். நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு எக்லிப்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷன்ஸ்னு இங்கே இருக்கும். ஸோ இதில் வந்து டவுன்லோட்ஸ் X86 64 இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் டவுன்லோட் ஆன உடனே உங்களோட டவுன்லோட்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்டெலிஜே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து JetBrainஸோட இதை தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அல்டிமேட் இருக்கும். அல்டிமேட் எதுக்கு அப்படின்னா வெப் டெவலப்பர்ஸ்க்கு, ஸோ கொஞ்சம் ஹையராக பண்ணுற அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு தான் வந்துட்டு உங்களுக்கு அல்டிமேட் தேவைப்படும். ஸ்ப்ரிங் பூட்டுக்கு அதுக்கெல்லாம் தான் உங்களுக்கு வந்து அல்டிமேட் தேவைப்படும். நம்மளுக்கு வந்துட்டு நார்மல் ப்ரோக்ராம் இப்போ ஜாவா வந்து பேசிக்காக லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு கம்யூனிட்டி எடிஷனே போதும். ஸோ நீங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆஸ் யூஷுவல் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட்ஸில் போனீங்கன்னா அதில் இருக்கும். நீங்கள் அதை டபுள் கிளிக் கொடுத்து நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்து டவுன்லோட் பண்ணுற ப்ராசஸ் இது. ஸோ நான் இப்போ வந்து ஒவ்வொன்றையும் உங்களுக்கு நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்.
நீங்கள் எக்லிப் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இப்படி ஆக்சுவலாக நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி எனக்கு இந்த பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரரில் வந்து நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் நியூவாக வந்தீங்கன்னா இந்த இடத்துல எதுவுமே இருக்காது, எல்லாமே எம்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னா இந்த ஃபைல்குள்ளே போயிட்டு நியூ கொடுத்துட்டு ஜாவா ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து நேம் கொடுக்கணும். அந்த நேம் எப்பயுமே எப்படி இருக்கும்னா கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். எத்தனை வேர்டு இருந்தாலுமே அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் தான் இருக்கணும். நம்ம வந்து ஜாவா இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஜாவா ப்ராஜெக்டோட நேம், எவ்ரி லெட்டர்ஸ் வந்து கேப்ஸில் தான் இருக்கணும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்சி அப்படின்னு இருக்கும். நம்ம எஸ்ஆர்சியை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் எந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணணும். ஸோ நம்ம ஒவ்வொரு ஃபைலையுமே ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளே போட்டு வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் வந்து க்ரியேட் பண்ணி அந்த பேக்கேஜ்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ நம்ம பேக்கேஜ் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். பேக்கேஜோட நேம் வந்து எப்பயுமே எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மாலில் தான் இருக்கணும். ஸோ நம்ம வந்து ப்ராஜெக்ட் நேம் நியூ ப்ராஜெக்ட் நேம் வந்து நம்ம கொடுக்கும்போது அது கேப்ஸில் தான் இருக்கணும். ஆனால் பேக்கேஜ் நேம் வந்து ஸ்மாலில் தான் இருக்கணும். நான் வந்து நியூ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து நியூ ப்ரோக்ராம் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த பேக்கேஜ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த பேக்கேஜ் வந்து இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இதுக்குள்ளே போயிட்டு நான் கிளாஸ் கொடுக்கணும். நியூக்குள்ளே போயிட்டு கிளாஸ் கொடுக்கணும். ஸோ கிளாஸோட நேம் வந்து ஆஸ் யூஷுவல் வந்துட்டு கேப்ஸில் தான் இருக்கணும். ப்ராஜெக்ட் நேம் அண்ட் ஃபைல் நேம் அண்ட் கிளாஸ் நேம் ரெண்டுமே வந்து உங்களுக்கு கேப்ஸில் ஸ்டார்ட் ஆகணும். ரிமைனிங் வந்துட்டு எல்லாமே வந்து மெத்தட் நேமு, நீங்கள் வந்து ப்ரோக்ராமில் டைப் பண்ணுற வேரியபிள்ஸ் நேம் அது எல்லாமே ஸ்மாலில் இருக்கலாம். ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் நேமும் கிளாஸ் நேம் மட்டும்தான் கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம இதுவும் வந்து நம்ம வந்து கேப்ஸ்லேயே கொடுத்துக்கலாம். நான் வந்து வெல்கம் கைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் கிளாஸோட நேம். ஸோ இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கான ப்ரோக்ராமு. ஸோ இதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. இப்போ நான் வந்து ஒரு பேசிக்காக வந்து நம்ம வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் நம்ம வந்து டைப் பண்ணி இது ஒர்க் ஆகிறது எப்படி அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிளாஸ் வந்து நம்மளே ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதால் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மெயினாக ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு கிளாஸ் எந்தளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு வந்துட்டு மெயின் மெத்தடும் முக்கியம். ஸோ மெயின் மெத்தட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்க்க முடியும். நான் ஒவ்வொன்றுத்துக்குமே வந்துட்டு இப்போது கிளாஸ்க்கு, மெத்தட்ஸ்க்கு, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு, மெயின் மெத்தடுக்கு எல்லாத்துக்குமே வந்து சின்டெக்ஸ் வந்து நான் வந்து தனித்தனியாக நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். ஸோ நான் வந்து மெயின் மெத்தட் வந்து எழுதுகிறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங்கு args. ஸோ இதுதான் வந்து மெயின் மெத்தடோட சின்டெக்ஸ். பப்ளிக்கு ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங்கு args ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டு நம்ம இப்படி தான் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து உள்ளே வந்து நம்ம வந்து ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி செக் பண்ணுவோம்னா ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து தான் செக் பண்ணுவோம். நீங்கள் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இடத்துலலாம் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டீங்க. ஸோ நம்ம லேர்ன் பண்ணும்போது நம்ம பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிக்காகிறதுக்காக மட்டுமே தான் நம்ம வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து சின்டெக்ஸ் என்னென்னா system.out.println இதுதான் வந்து சின்டெக்ஸ். பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டெக்ஸ் வந்து இதுதான். ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன வேணாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு என்ன வேணுமோ அது கொடுத்துக்கலாம். வெல்கம் டு ஜாவா கிளாஸ். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட சிம்பிள் ப்ரோக்ராம். நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா பேக்கேஜ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மெயின் மெத்தட் வந்து இருக்குது. ஸோ மெயின் மெத்தடுக்குள்ளே வந்து நம்ம என்ன டைப் பண்ணி பார்க்கணும் இல்லை என்ன பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இதை ரன் பண்ணலாம். ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரன் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த ஜாவா அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஷார்ட்கட்ஸ் கொடுக்கணுன்னா நீங்கள் இப்படி கொடுத்துக்கலாம். Alt+Shift+X, J அது கொடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து அவுட்புட் வந்துருச்சு. என்ன அவுட்புட் வந்திருக்கு?
வெல்கம் டு ஜாவா கிளாஸ். நம்ம என்ன வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்தோமோ அது வந்து நம்மளுக்கு வந்து வெல்கம் டு ஜாவா கிளாஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து எக்லிப்ஸ் ஒர்க் ஆகிற ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபைல்குள்ளே போகிறோம். நம்ம என்ன ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோமோ நியூன்னு கொடுத்து ஜாவா ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஜாவா ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண பிறகு அதை நம்ம ரைட் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்குள்ளே வந்து எஸ்ஆர்சி இருக்கும். எஸ்ஆர்சிக்குள்ளே ரைட் கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட்டு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறோம். பேக்கேஜ் க்ரியேட் பண்ண பிறகு அதை ரைட் கிளிக் பண்ணி கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். கிளாஸ் க்ரியேட் பண்ண பிறகு நம்ம வந்து ஒரு மெயின் மெத்தட் கொடுத்து நம்ம வந்து சிம்பிளாக வந்துட்டு இது பிரிண்ட் ஆகுதா இது ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து எக்லிப்ஸ் ஒர்க் ஆகிற மெத்தட். நெக்ஸ்ட் வந்து இன்டெலிஜே செக் பண்ணலாம். நம்ம இருக்கும். ஏன் எப்பயுமே வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோக்ராமு. ஸோ ஒவ்வொரு லைனும் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு கலரில் கொடுப்பாங்க. ஸோ அதனால் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். இதுக்குள்ளே போயிட்டு நியூக்குள்ளே போயிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண பிறகு சேம் அதே மாதிரி தான் வந்துட்டு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணணும். பேக்கேஜுக்கு அப்புறம் வந்துட்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணணும். கிளாஸ்க்குள்ளே தான் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம இதில் வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா நியூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா நான் மை ப்ராஜெக்ட் வெல்கம் டு ஜாவா கிளாஸ் அதெல்லாமே நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ நான் புதுசாக ஒன்று கொடுத்துக்கணுங்கிறதுக்காக நியூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நியூ யூனிவர்ஸ் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து க்ரியேட் ஆகும்போது. இப்போ நியூ யூனிவர்ஸ்ன்றது நம்மளோட ப்ராஜெக்ட் நேம், ஃபைல் நேம். ப்ராஜெக்ட் நேம்னாலும் ஃபைல் நேம்னாலும் ஒன்று தான். ஸோ நியூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிவிட்டோம். இதில் வந்து எஸ்ஆர்சிக்குள்ளே போயிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் பேக்கேஜ் க்ரியேட் பண்ணணும். ஸோ பேக்கேஜோட நேம் வந்து என்னென்னா ஸ்மாலில் தான் இருக்கணும். மை பேக்கேஜ் 01 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பேக்கேஜ்குள்ளே போய் நம்ம ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ண போகிறோம் ஜாவா கிளாஸ் பண்ண போகிறோம். ஜாவா கிளாஸில் வந்து இதில் வந்து நியூ யூனிவர்ஸ் கொடுத்துக்கலாம், சாரி நியூ வேர்ல்டு கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு இது ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுலேயும் அதே தான் பண்ண போகிறோம். இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையன்றது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போகிறேன். இதில் வந்து மெயின் மெத்தட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இதில் வந்து என்னென்னா நீங்கள் வந்து இப்போ மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் வந்து இப்போ மெயின் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் மெத்தடோட சின்டெக்ஸ் அப்படியே வந்துடும். பட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இதை ட்ரை பண்ணாதீங்க. அப்போ உங்களுக்கு சின்டெக்ஸ் வந்து உங்களுக்கு பழக்கவே பழகாது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்லலாம் கொஞ்சம் டைப் பண்ணியே பழகுங்க. அப்போ தான் சின்டெக்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். போக போக வேணால் நீங்கள் ஷார்ட்கட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங்கு ARGS. ஸோ இப்படி கொடுத்துட்டு நம்ம உள்ளே வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறோம். system.out.println. ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்க போகிறோம் வெல்கம் டு மை ஜாவா கிளாஸ். ஸோ இப்போ இதை ஒர்க் ஆகுதா ரன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணலாம். இதுக்கு வந்து இதுக்கும் நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி இந்த ரன் நியூ வேர்ல்டுன்னு இருக்குது, இதுதான் உங்களோட கிளாஸ் நேம். ஸோ இதை வந்து நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் இங்கே க்ரீன் கலரில் உங்களுக்கு ஒரு சிம்பிள் தெரியுது பாருங்கள், இதை கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ரன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு இதில் என்ன ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா Ctrl+Shift+F10. ஸோ நீங்கள் வந்து இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ நான் ரன் பண்ணிட்டேன். என்ன அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெல்கம் டு மை ஜாவா கிளாஸ் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களோட 2 அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தடு. ஸோ உங்களோட வந்துட்டு ஜாவா பேசிக் ஸ்ட்ரக்சரும் இது தான். ஸோ உங்களோட ஜாவா ஸ்ட்ரக்சரில் என்னென்ன இருக்கும்னா கிளாஸ் இருக்கும். கிளாஸ்க்குள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது வேரியபிள்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போது வந்துட்டு உங்களுக்கு வந்து 2 டேட்டாஸை வந்து ஆட் பண்ணணும்
மல்டிப்ளை பண்ணணும், சப்ட்ராக்ஷன் பண்ணணும், இல்லை டிவைட் பண்ணணும் அப்படின்னா ஸோ என்ன மெத்தட் பண்ணணுமோ அது எல்லாமே நீங்கள் வந்து கிளாஸ் உள்ளே தான் கொடுக்கணும். ஸோ என்ன மெத்தட் பண்ண போகிறீங்களோ அதுவுமே வந்து கிளாஸ்க்கு கீழே தான் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் உங்களோட சிஸ்டமில். ஏதாவது டவுட் இருக்குது இல்லை நடுவில் ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு இஷ்யூஸ் வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நான் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் மீ கைஸ். தேங்க்யூ.